4 மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்கும் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள், மழை தீவிரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவா நம்ம பார்க்கலாங்க. முதலாவது நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள், கோஸ்டல் ஏரியாஸ். கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடத்துல நமக்கு மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். ஏன்னா இப்போ எல்லாருமே கேட்டிருக்கீங்க, டெல்டா மாவட்டங்களும் சேர்ந்து நிறைய மழை வரப்போதா இல்லை வெறும் கடலோர மாவட்டங்கள் மட்டும் தானா அப்படின்ட்டு. டெல்டா மாவட்டத்திற்கு தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு பாதிப்புகள், ஆபத்துகள் எதுவுமே கிடையாது. கடலோர மாவட்டத்திற்கு மட்டுமே நமக்கு பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் உண்டு. அந்த கடலோர மாவட்டத்தில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டத்திலும் கனமழை கடுமையாகும் என்று எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சுற்று மழையிலும் பெங்கல் வந்தப்போ விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர்னு போயாச்சு. அதே மாதிரி அடுத்த சுற்று மழை வரும்போது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு சொல்லி இன்னொரு பக்கம் டெல்டா வழியாக இன்னொரு தாழ்வு பகுதி போயாச்சு. ஆனால் சென்னை நோக்கி ஒரு தாழ்வு பகுதி வந்ததான்னு பார்த்தா இந்த வருஷம் எதுவுமே இல்லைங்க. அது சரியாக சென்னை நோக்கி வரணும். சென்னை நோக்கி வந்து சென்னையிலே வந்து கரை கடக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாழ்வு பகுதி வந்ததான்னு பார்த்தா இதுவரைக்கும் வராமல் இருந்தது. இப்போ உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி சென்னை நோக்கி தான் வரப்போகிறது. அதனுடைய மையப்பகுதி, தாழ்வு பகுதியினுடைய மையப்பகுதி சென்னை நோக்கி நமக்கு நகரம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக கடலோர பகுதிகள் முழுவதுமாக கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட அநேக இடங்களிலும் கனமழையானது சற்று வலுவாக இருக்கும். 18, 19 2 நாள் தான். அதுக்கப்புறம் நமக்கு மழை தீவிரம் பெரிதளவில் கிடையாது. விட்டு விட்டு கனமழை சில இடங்களில் பகுதியாகவே இருக்கும். அதுவும் கிறிஸ்மஸில் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்தை விட்டு நம்ம தாண்டிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்குங்க. ஒரு 80% இந்த மழையோட ஒரு 80 முதல் 85% வரைக்கும் அதிகபட்சமாக வடகிழக்கு பருவமழை முடிய போகுது. இன்னும் ஒரு 15% மட்டும் நமக்கு மழை இருக்குது. அது வந்து அடுத்த வருஷம் நமக்கு ஜனவரி மாதங்களில் அந்த 15% மழை வந்து பதிவாகிட்டு ஜனவரி மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு கொடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க போது. வடகிழக்கு பருவமழை சீக்கிரமாக முடிய போகுது. இன்னும் ஒரு 2 வாரங்கள் தான். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை பெரிதளவில் தீவிரம் இருக்காது. வேக வேகமாக வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. எல்லா மாவட்டங்களிலும் மழை வந்தாச்சு. சென்னை மட்டும் இந்த தாழ்வு பகுதி நிமித்தமாக நமக்கு மழை வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வடகிழக்கு பருவமழை முடியும் தருவாயில் இருக்கிறோம். ஆகவே இந்த அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சேஃபாக இருங்க. அதனால தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். 18, 19 இந்த 2 நாளுமே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. உஷாராக இருந்துக்கோங்க. அலர்ட்டாக இருங்க. எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவு குறைவாக இருக்குங்கிறத மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம வந்து விளக்கி சொல்லியிருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக உங்களுக்கு கடலோர மாவட்டங்களில் எச்சரிப்பு செய்திகள் நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம். டெல்டா மாவட்டங்களாகட்டும், தென் மாவட்டங்களாகட்டும், இங்கே எங்கேயுமே நமக்கு மழை தீவிரம் அதிகமாக கிடையாது அப்படிங்கிறது நினைவில் கொள்ளுங்கள். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என எல்லா பகுதிகளுக்கும் ஒன்று வானம் மேகமூட்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மிதமான மழை வந்து பதிவாகும். அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும், ஊரே தண்ணீரில் மூழ்கும் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு டெல்டாவிலும் தென் மாவட்டங்களில் நிச்சயமாக கிடையாது. அடுத்ததான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் மீண்டும் எப்பொழுது ரெட் அலர்ட் கொடுக்கப்படும் சொல்லி கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. மேற்கு தொடர்ச்சியில் அடுத்த ஒரு அதி கனமழை மற்றும் மிக கனமழை வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி மேற்கு தொடர்ச்சியிலும் கிட்டத்தட்ட மழை முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ கடலோரத்தில் இந்த மழை வந்து பதிவாகிட்டு போயிடுச்சு அப்படின்னா அடுத்த சுற்று மழை பொழிவுங்கிறது பெரிதாக எதுவும் கிடையாது. காற்று சுழற்சிகள் உருவாகும். அடுத்தடுத்த லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது நிறைய ஃபார்ம் ஆகும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு குறைவான மழை பொழிவு தான் கொடுக்கும். பெரிதளவில் நமக்கு வந்து பேசு பொருளாக மாறப்போகிறதும் கிடையாது. ஆகவே 4 மாவட்டங்களிலும் சற்று உச்சகட்ட எச்சரிக்கை தான். ஏன்னா கவனமாக இருந்துக்கோங்க. என்னதான் சென்னை வந்து கனமழை, மிக கனமழை நம்ம சொல்லிகிட்டு இருந்தாலும் ஏரிகளில் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து தான் ஆகணும். சென்னை பகுதிகளில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு கனமழை வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவாக சென்னையில் பார்க்கப்படுகிறது. கனமழை வந்தாலே அது அதி கனமழைக்கு சமமாக சென்னை பகுதிகளில் பார்க்கப்படுது. அப்போ மிக கனமழையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பகுதிகள் பாதிக்கப்படும். ஒன்றே ஒன்று தான்,
தாழ்வான பகுதியில இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான். தாழ்வான பகுதிகள்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உங்களுக்கு தான் ஆபத்துகள் அதிகமா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் மேடான பகுதிகள்ல இருக்கிறவங்க கூட வெள்ளம் வந்து சீக்கிரமா வடிய ஆரம்பிச்சுரும். ஆனா இங்க தாழ்வா இருக்கீங்க பாருங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு தண்ணீர் சீக்கிரமாக வடிந்து போகுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அதனால காலதாமதம் ஆகும் அப்படிங்கிறதுனால, தாழ்வான பகுதியில இருக்கிறவங்க இப்பொழுதே சற்று எச்சரிக்கையாக நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அவசியமா நம்ம கேட்டுக்கிறோம். தொடர்ந்து சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் படிப்படியாக நாளை முதல் நமக்கு மழை தீவிரம் அதிகரித்து நிறைய இடங்களிலும் பலத்த மழையானது கண்டிப்பா வெளுத்து வாங்கும். பகுதியான மழை பொழிவுகள் சில இடங்கள்ல ஆங்காங்கே பதிவாகிட்டு தான் இருக்கும். அதுக்காக டெல்டாவில் நமக்கு மழையே பெய்யாம போயிரும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. மழை பொழிவு நிச்சயமாக உண்டு. உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் கனமழை வாய்ப்பு வருமா அப்படின்னா, லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே உள் மாவட்டத்தில் வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்புகளும், எந்த ஆபத்துகளும் கிடையாது. அதனால நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏதோ மழை வருதுன்னு சொல்றாங்க, வெள்ளப்பெருக்கு வந்துருமோ, மறுபடியும் ஃபெங்கல் புயலா மாறி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஃபெங்கல் புயல் போலவே இதுவும் இருக்குமான்னு சொல்லி நீங்க பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. கண்டிப்பா எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு வந்து வானம் மேகமூட்டமா இருக்கும். குறிப்பிட்ட அந்த 6 மாவட்டங்களுக்கு மட்டும் தான் எச்சரிக்கை அப்படிங்கிறத மறக்காம நினைவில் கொள்ளுங்க. மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த பகுதிகளுக்கு மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா நம்ம சொல்ல தான் போகிறோம். எல்லா மாவட்டங்களிலுமே கனமழை வருமா? கண்டிப்பாக. அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை உறுதியாக இருக்கு. மீனவர்களுக்கும் எச்சரிக்கை உண்டு. ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று வலுவாக இருக்கும். சில சமயங்களில் சூறாவளி காற்று பொறுத்தவரைக்கும் 60 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர் வேகம் வீச வாய்ப்பு இருக்கு. அந்த தாழ்வு பகுதி கடல்ல இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கும். அப்புறம் நிலப்பரப்பை நோக்கி நகரும்போது அதோடைய வேகத்தன்மைங்கிறது எல்லாமே நமக்கு குறைஞ்சிரும். ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மழை தேதிகள் நம்ம அறிவிச்சிருக்கிறோம். இந்த 2 நாள் மட்டும்தான். 18, 19 எப்படியாவது தப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் வடகிழக்கு பருவமழை பெரிதளவுல தமிழ்நாட்டில வந்து பதிவாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட அந்த முடியும் தருவாயில இருக்கிறோம். அந்த லாஸ்ட் மினிட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்றது போல கடைசி நொடியில் வடகிழக்கு பருவமழைன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி முடிவுக்கு வரும்போது நிறைய மாவட்டங்களில் மழை கொடுத்துட்டு தான் முடியும். இப்போ நமக்கு டிசம்பரில் நமக்கு வந்து முடிய போகுது அப்படிங்கிற ஜனவரி மாதம் அடுத்த வருஷம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த மழை தீவிரம் முன்பு போல இருக்காது. நவம்பர் மாதத்தில் வந்த மாதிரி மழை இருக்காது. மிதமான மழை, கனமழை மட்டுமே தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும்.